இராமாயணத்தில் இராவணன் சீதையை சிறைப்பிடித்து வைத்த இடம் அசோகவனம் என்று அழைக்கப்படுகிறது. இது இலங்கையில் உள்ளதாக நம்பப்படுகிறது. அசோக மரங்கள் நிறைந்த இப்பகுதியில் இராவணன் சீதையை சிறை வைத்தான். அங்கு சீதை தனியாக அசோக மரத்தின் கீழ் அமர்ந்திருந்ததாகவும் அனுமன் அவரிடம் இராமரின் மோதிரத்தை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இலங்கையில் உள்ள நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள சீதா எலியா என்ற இடம் அசோகவனம் என்றதாக கருதப்படுவதுதான் ஆகும். சீதை சிறை வைக்கப்பட்ட அசோகவனம் குறித்த மேலும் சில தகவல்கள். இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதியில் நுவரெலியா மாவட்டத்தின் சீதா எலியா என்னுமிடத்தில் அசோக மரங்கள் நிறைந்த இப்பகுதியில் சீதை சிறை வைக்கப்பட்டதாகவும் அனுமன் அவனிடம் ராமரின் மோதிரத்தை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. சீதா எலியாவில் சீதா அம்மன் கோயில் உள்ளது. இது அசோகவனம் இருந்த இடமாக கருதப்படுகிறது. இங்கு இராமாயணத்தில் சீதையை ராவணன் கடத்தி சென்று இலங்கையில் சிறை வைத்ததாக கூறப்படும் அசோகவனம் இன்று சீதா எலியே என அழைக்கப்படுகின்றது. அசோகவனம் என்று இராமாயணத்தில் அழைக்கப்பட்ட பகுதி இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதி என்று கருதப்படுகிறது. மலையகத்தின் நுவரெலியா நகரிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் பதுளை வீதியில் இந்த அசோகவனம் என அழைக்கப்பட்ட சீதா எலியா காணப்படுகின்றது. உலகிலேயே சீதாய் அம்மனுக்கு கோவில் அமைந்த பகுதியாக இது வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதாக கூறப்படுகின்றது. நுவரெலியாவிலிருந்து பதுளை பிரதான வீதி ஊடாக செல்லும் போது வீதியின் இடது புறத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. மலையகத் தொடர்கள் கங்கை என இயற்கையுடன் இணைந்ததாகவே இந்த கோவில் அமைந்துள்ளது விசேஷ அம்சமாகும். ராவணன் சீதையை கடத்தி சுமார் 11 மாதங்கள் இந்த அசோகவனத்திலேயே மறைத்து வைத்திருந்ததாக நம்பப்படுகின்றது. சீதையை தேடி அனுமன் இலங்கைக்கு வருகை தந்து அசோகவனத்தில் சீதையை கண்டுபிடித்து அவரை முதலாக சந்தித்ததாக கூறப்படும் பகுதியிலே இந்த சீதை அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. விளம்பரம். அனுமன் பாதம் என கூறப்படும் அடையாளம் ஒன்று சீதை அம்மன் கோவிலுக்கு அருகிலுள்ள கல்லுண்டில் காணப்படுகின்றது. அந்த இடத்தில் சீதையை அனுமன் சந்திக்கும் வகையிலான உருவ சிலை அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சீதை நீராடியதாக கூறப்படும் அழகிய கங்கையொன்று ஆலயத்தை அண்மித்து செல்கின்றது. ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் இந்த புனித கங்கையில் நீராடுவது, கை கால்களை கழுவுதல் போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்கின்றனர். ஆலயத்திற்கு முன்பாக காணப்படும் மலைத்தொடரில் அனுமனின் முகத்தை போன்றதொரு தோற்றம் தென்படுகின்றது. அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு செல்லும் போது தனிவிருந்த பகுதி என்று பக்தர்களால் நம்பப்படுகின்றது. அசோகவனம் என கூறப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றும் அசோக மரங்களை காண முடிகின்றது என ஆலய நிர்வாகத்தினர் கூறுகின்றனர். ஆலயத்தை அண்மித்த பகுதியில் அசோக மரங்கள் உள்ளன. குறிப்பாக ஆலயத்தை அண்மித்து காணப்படும் ஆற்றிற்கும் அனுமன் சீதையை சந்தித்ததாக கூறப்படும் இடத்திற்கும் அருகில் இந்த அசோக மரத்தை காண முடிகின்றது. மேலும்
இந்த இடத்தில் அதிகளவிலாக குரங்குகள் நடமாடி வருகின்ற நிலையில் அது அனுமனின் அவதாரங்களாக இருக்கக்கூடும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர்.